நாட்டு மக்களுக்கு ஜனாதிபதி ரணிலின் அதிரடி அறிவிப்பு. சஜித் அனுரவின் கல்வி தகமைகளை அம்பலப்படுத்துமாறு கோரிக்கை. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் பரபரப்பு, கடத்தப்பட்ட இளைஞன். கட்டுநாயக்க விமான நிலைய வளாகத்தில் வைத்து இளைஞர் ஒருவரை வெள்ளை வேனில் கடத்தி சென்ற 2 சந்தேக நபர்கள் காவல்துறையினரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடத்தப்பட்ட இளைஞர் கட்டுநாயக்க சுதந்திர வர்த்தக வலயத்தில் பணிபுரிபவர் என்று தெரியவந்துள்ளது. கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து 2 வாடகை வண்டி சாரதிகளால் குறித்த இளைஞன் கடத்தப்பட்டுள்ளதாக கட்டுநாயக்க காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குருநாகல் மல்ஸ்ரீபுர பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரை இவ்வாறு கடத்தப்பட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளராக ரணிலை களமிறக்குவோம் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார். அண்மையில் கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தனது கொள்கைகளை மாற்றியதில்லை. ஆட்சியை இழந்தாலும் தனது கொள்கைகளை கடைபிடித்துள்ளார். பொருளாதாரத்தை கட்டியெழுப்பவும் நாட்டை இந்த இடத்திற்கு கொண்டுவரவும் உழைத்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை இம்முறை கட்சி சார்பற்ற பொது வேட்பாளராக களமிறக்குவோம். அவரை வெற்றி பெற செய்ய கொழும்பு மக்கள் பாடுபடுவர் என்று நம்புகின்றேன் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக் ஆகியோரின் கல்வி தகமைகளை அம்பலப்படுத்துமாறு சப்ரகமுக மாகாணத்தின் ஆளுநர் நவீன் திசாநாயக்க கோரிக்கை விடுத்துள்ளார். சஜித் பிரேமதாஸ் மற்றும் அனுரகுமார திசாநாயக்க ஆகியோர் எந்த துறையில் பட்டம் பெற்றவர்கள் என அவர் மேலும் கேள்வி எழுப்பியுள்ளார். நாட்டின் ஜனாதிபதியாக பதவி வகிப்பவருக்கு குறைந்தபட்சம் ஒரு இளநிலை பட்டமேனும் இருக்க வேண்டும் என்பதே தமது நிலைப்பாடு என அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்க ஊழியர் ஒருவரை நியமிக்கும் போதும் பட்டம் ஒன்று இருக்க வேண்டியது அவசியமானதாகும் என தெரிவித்துள்ளார். எதிர்கால ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு கொழும்பு பல்கலைக்கழகத்தின் சட்டத்துறையில் பட்டம் உண்டு என்று அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே சஜித் பிரேமதாஸ் மற்றும் அனுரகுமார திசாநாயக்க ஆகியோரின் பட்டங்கள் குறித்த விவரங்களை பொதுமக்களுக்கு வெளிப்படுத்துமாறு மிகவும் அன்புடன் கோருவதாக நவீன் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். டலசலக பெரும தலைமையிலான சுதந்திர மக்கள் சபையில் இருக்கும் மேலும் 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான கூட்டணியில் இணைய உள்ளதாக தகவல்கள் கசிந்துள்ளன. நாடாளுமன்ற உறுப்பினர்களான லலித் எல்லாவெல்ல, திலக் ராஜபக்ஷ ஆகிய இருவருமே இவ்வாறு இணைய உள்ளனர் என அறிய முடிகின்றது. டலஸ் அணியில் உள்ள 13 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் ஏற்கனவே 6 ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணியில் இணைந்து புரிந்துணர்வு உடன்பாட்டிலும் கைச்சாத்திட்டுள்ளனர். இந்த நிலையிலேயே மேலும் 2 அப்பக்கம் செல்ல உள்ளனர். அதேவேளை எந்த தரப்புடன் இணைவது என்பது தொடர்பில் டலசலக பெரும உட்பட ஏனைய சில உறுப்பினர்கள் இன்னும் முடிவெடுக்கவில்லை. ஜனாதிபதி தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் இரண்டையும் ஒரே நாளில் நடத்த வேண்டும் என்று சிலர் கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் நடைமுறை சிக்கல்களால் அது முடியாத காரியம் என்று தேர்தல் ஆணையகம் தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை ஒவ்வொரு தேர்தல் மாவட்டத்திற்கும் தனித்தனி வாக்கு சீட்டுகள் அச்சிடப்பட வேண்டும். எனினும் ஜனாதிபதி தேர்தலின் போது அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரே வாக்குச்சீட்டு அச்சிடப்பட வேண்டும். இந்த 2 தேர்தல்களிலும் அரசியல் கட்சிகள் வெவ்வேறு விதமாக கூட்டணி அமைக்கின்றன. இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தலில் ஒரு வேட்பாளரை ஆதரிக்கும் அரசியல் கூட்டணி பொது தேர்தலில் பிரிந்துவிடும் வாய்ப்புள்ளது என்றும் அந்த அதிகாரி மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் நாளாந்தம் பதிவாகும் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களும் குற்ற செயல்களும் முப்படையினரின் இயலாமையை பிரதிபலிப்பதாக மிகிந்தலை ரஜமகா விகாரையின் விகாராதிபதி தம்மரத்ன தேரர் தெரிவித்துள்ளார். அனுராதபுரவில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் உரையாற்றிய அவர், முப்படையினரை வலுப்படுத்தாது நாட்டில் நடைபெறும் குற்ற செயல்களை கட்டுப்படுத்த முடியாது என்று கூறியுள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், இலங்கையில் பாதாள குழுக்களை உருவாக்கியது அரசியல்வாதிகள்தான். ஒரு குற்ற
மாற்றத்துக்காக சிறையில் அடைக்கப்படும் நபர் அரசியல்வாதிகளால் விடுவிக்கப்பட்டு பின்னர் அவர்களது கைப்பொம்மையாக பயன்படுத்தப்படுகின்றார்கள். இலங்கையின் வரலாற்றை திருப்பி பார்த்தால் இதற்கான பல சான்றுகள் இருக்கின்றன. லஞ்ச ஊழல் நடவடிக்கைகளில் ஈடுபடவும் கொலை குற்றங்களை மேற்கொள்ளவும் தற்போது அரசியல் சிறந்த தொழிலாக காணப்படுகின்றது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மொரட்டுவ பகுதியில் ஏற்பட்ட வன்முறை சம்பவத்தில் ஒருவர் கொல்லப்பட்டதுடன் 2 பேர் படுகாயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்களை பாணந்துறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வன்முறையின் போது கட்டுபேத்த பகுதியைச் சேர்ந்த 28 வயதுடைய ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். காயமடைந்த 3 பாணந்துறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர்களில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக மொரட்டுவ போலீசார் தெரிவித்துள்ளனர். பழைய தகராறு காரணமாக உயிரிழந்தவர் சந்தேக நபருக்கும் இடையில் தாக்குதல் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் மேற்கொண்ட ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மொரட்டுவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். வீடற்ற மக்களுக்கு 50,000த்திற்கும் மேற்பட்ட வீடுகள் வழங்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். கல்வி, காணி, வீடமைப்பு மற்றும் வர்த்தக உரிமைகளை மக்களுக்கு வழங்குவதன் மூலம் அவர்களை வலுவான பொருளாதாரத்தின் அங்கமாக மாற்றுவதற்கு அவர்கள் செயற்பட்டு வருவதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மோதர மற்றும் ரந்திய உபய அடுக்குமாடி குடியிருப்புகளை கையளிக்கும் தேசிய நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் மீது ஈரான் முன்னெடுத்துள்ள தாக்குதல் முயற்சியை கைவிட வேண்டும் என அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். வெள்ளை மாளிகையில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்த அவர் ஈரான் அவர்களது முடிவை கைவிட வேண்டும். இஸ்ரேலை பாதுகாப்பதில் அமெரிக்காவின் உறுதிப்பாட்டையும் அடிக்கோடிட்டு காட்டுகின்றேன். இஸ்ரேலை பாதுகாப்பதில் நாங்கள் அர்ப்பணிப்புடன் இருக்கின்றோம். நாங்கள் இஸ்ரேலை ஆதரிப்போம். இஸ்ரேலை பாதுகாக்க நாங்கள் உதவுவோம். ஈரான் ஒருபோதும் இஸ்ரேலை வெற்றி பெறாது. அமெரிக்காவும் தயார் நிலையில் உள்ளது. உளவுத்துறை தரவுகளை பொதுவெளியில் பகிர முடியாது. மிக விரைவில் இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதலை தொடுக்கும் என்பது உறுதி என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதனிடையே இஸ்ரேல் மீதான ஈரானின் உடனடி தாக்குதல் என்பது உறுதி என்பதையும் தாண்டி சாத்தியமான அச்சுறுத்தல் என்று வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் ஜான் கிர்பி எச்சரித்துள்ளார். ஆனால் ஈரான் எப்போதும் முடிவெடுக்கும் என்பதை உறுதியாக கூற முடியாது. இருப்பினும் அமெரிக்காவும் தயார் நிலையில் இருக்கின்றது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மக்கள் நம்பிக்கையை வெற்றி கொண்ட ஒருவரை பொதுஜன பெரமுனவின் அதிபர் வேட்பாளராக தெரிவு செய்யப்படுவார் என பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். பொறுப்பு வாய்ந்த அரசியல்வாதிகள் என்ற ரீதியில் பொதுஜன பெரமுன சார்பில் பொருத்தமான ஒருவரை நாம் தெரிவு செய்வோம் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். கண்டியில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்துரைக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பிற்கும் தேசிய மக்கள் சக்திக்கும் பாரிய வித்தியாசம் கிடையாது. கட்சியை மறுசீரமைத்து தேர்தலில் பொதுஜன பெரமுனவை வெற்றியடைய செய்வதே எமது எதிர்பார்ப்பாகும். நாட்டின் இறைமை, கலாச்சாரம், நாட்டு மக்களை பாதுகாக்கும் வேலை திட்டங்களுடன் முன்னோக்கி செல்வோம். தேசிய பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்கான வேலை திட்டங்களே நாட்டிற்கு தற்போது தேவைப்படுகின்றது. கட்சியின் தேசிய அமைப்பாளர் என்ற ரீதியில் எனக்கு பாரிய பொறுப்பு உள்ளது. எனவே கட்சியை கட்டியெழுப்புவதற்கான நடவடிக்கையினை முன்னெடுத்துள்ளேன் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.